This video only for review and awareness purpose and education purpose only. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 51,627 ரூபா லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த லிமிட்ல எனக்கு அவைலபிள் லிமிட் அப்படின்றது 42,760 ரூபா வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது 790 சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருக்கு. இந்த சிபில் ஸ்கோருக்கு இவங்க கொடுத்த லோன் அப்படின்றது தான் இந்த ஒரு லோன். இந்த லோன்ல நான் இப்ப சமீப காலத்துல நான் எவ்வளவு எடுத்தேன்னா 8,000 ரூபாய் எடுத்திருந்தேன் நான். சாரி 8,500, ஆமா 8,000 ரூபாய் எடுத்திருந்தேன் நான். அந்த 8,000 ரூபாய்க்கு நான் மாசம் வந்துட்டு ஒரு 6 மாசம் டென்யூர் டேட் அப்படின்றதுல கிட்டத்தட்ட 1,477 ரூபா. இந்த 1,477 ரூபாயில நான் வந்துட்டு ஸோ பேமெண்ட் பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் 8,000க்கு வந்துட்டு 800 சில்லரை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேமெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ 6 மாசம் டென்யூர் டேட் அப்படின்றதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டு கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 ஜூலை சாரி வந்துட்டு டியூ ஆன் 3rd ஜூலை 2026 அப்படின்றது எனக்கு வந்துட்டு இதனுடைய டியூ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனல் லோன் இங்க பாருங்க. ஸோ எனக்கு இதுல வந்துட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு நான் இன்னைக்கு அப்ளை பண்றேன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock அப்ளை பண்றேன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படின்றது 11 o'clock தான் இது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுக்குள்ளேயே இந்த பணம் அப்படின்றது கிரெடிட் ஆகுது. ஸோ இது இந்த இடத்துல சொல்லிடுறேன். அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருந்தீங்க, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க பிரதர், நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. அதனுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இதுல போய் நீங்க லோன் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ஒரு லோன் எடுக்கிறதும் எடுக்காமல் இருப்பதும் அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் டிசிஷன். ஸோ அந்த அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுல நம்ம எதுவும் இன்வால்வ் ஆகிறதுல இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவும் கிடையாது. சரி, ஓகே, சரி வாங்க யாருன்னு பார்த்துடலாம். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பெயர் என்னன்னா 0% இஎம்ஐ ஷாப்பிங் அப்படின்றது தான். என்னங்க ஷாப்பிங்னு சொல்றீங்க? ஸோ இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இதுல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதன் மூலியமா நீங்க வந்துட்டு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் வாங்குறது, ஹெட்ஃபோன்ல இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு இந்த போர்டானிக் மைக் இருக்கு பாத்தீங்களா, இந்த மைக்கு, இந்த பவர் பேங்க் இதெல்லாம் இஎம்ஐ கான்செப்ட்ல இதுல தான் நான் வாங்கினேன். இஎம்ஐல தான் வாங்கினேன். ஏன்னா அப்போ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐல இதுல தான் நான் வாங்கினேன் நான். ஓகே, அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா முதல்ல வந்துட்டு 40,000 தான் லோன் அமௌண்ட் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 லோன் அமௌண்ட் அப்டு வந்துட்டு 50,000 அப்படின்றத மாத்திருக்கிறாங்க. ஸோ இந்த லிமிட் அப்படின்றது ரொம்ப ஈஸியா வந்துட்டு கிடைச்சிடுது. நம்மளோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா நீங்க என்னுடைய சிபில் ஸ்கோர் கிரெடிட் ப்ரொஃபைல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதன்படி நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 5 month தான். ஆனால் எனக்கு 6 month டென்யூர் டேட் அப்படின்றதே வந்திருக்குது. ஸோ அண்ட் அதே போல இதுல ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் ஏபிஆர் அப்படின்றது 10% 35% அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்போம், என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயிலையும் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் 2019 பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது. 2026 இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ இவங்களுடைய வெப்சைட்ல போய் நம்ம பார்க்கலாங்களா? இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் ஆல்ரெடி என்னுடைய அனுபவம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மற்றவங்களுடைய அனுபவம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதில் போய் பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டோட்டல் இஎம்ஐயை ஒரே டைமில் கூட கட்டலாம், அல்லது மாதம் மாதம் கூட கட்டலாம். ஏன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி கட்டணும்னா, எனக்கு வந்துட்டு முன்னாடியே பணம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு 20ஆம் தேதியே வந்துட்டு 3ஆம் தேதி கட்ட வேண்டியது 20ஆம் தேதியே கட்டிடுவேன். ஸோ அப்படிதான் என்னுடைய டியூ அமௌண்ட் அப்படின்றது வந்து நான் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முன்கூட்டியே பேமெண்ட் பண்ணிடுவேன். பட் ஆட்டோ டெபிட் அப்படின்றது போட்டிருந்தாலும் சில நேரங்கள் அது எடுக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த 3ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 3rd வந்துச்சுன்னா தான் அதை பற்றி வந்து முழு விவரமே நமக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ அதை அடுத்தது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அது மாதிரி மற்றவங்களுடைய டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும், அதாவது மற்றவங்க வந்துட்டு போட்ட ரிவ்யூ தெரியுமா போய் பார்த்துக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே போல இதுல இன்னொரு முக்கியமா சொன்னா, அந்த டிஸ்பேச்சில் ஆகிற அந்த கேப்ல நான் இவங்களுக்கு நிறைய மெயில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஈஸியா நம்மளால கஸ்டமர் கேரை டச் பண்ண முடியல. அது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான். அண்ட் அதே போல இதுலயே மெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனா ரீச் பண்ண உடனே அவங்க தரப்புக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அதாவது கம்ப்ளைண்ட் போட்டேன், இந்த பேமெண்ட் இதுக்குள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் போட்ட உடனே அவங்க தரப்புல ஒரு மெயில் வந்துச்சு. ஓகே சார், ஐம் சாரி டு சே திஸ். ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம். 24 to 48 hours இது சரியாயிடும், ஆனால் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு மெயிலும் அப்படின்றது வந்துச்சு. பட் ரீச் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்ம ரிங்லலாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, கஸ்டமர் கேருக்கு அழகாக ஃபோன் அடிச்சு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் பண்ணுற நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல, நானே இதை பார்க்கல, மறந்துட்டேன் நான் கான்டாக்ட் பண்ணுறது. வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், டோட்டலாக என்னன்னா, ஸோ ஒரு மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், சரி வந்துட்டு இதில் வந்து நமக்கு
அப் டு 40% டிஸ்கவுண்ட், அதாவது ஆஃபரில் கூட இதில் மொபைல் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஷூ வாங்குறது, ஃபேன் வாங்குறது, இல்லை ஃபுட்டு, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் எப்படி அமேசானில் ஒரு விஷயங்கள் பார்க்குறீங்களோ அதே போல தான் இதுலேயும் இதில் வந்துட்டு இருக்குது. இதில் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டாப் கார்னரில் ஸ்னாப்டீலுக்கு அந்த சர்ச் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மொபைலு, எலக்ட்ரிக்கலு, ஸோ எலக்ட்ரானிக்கலு, ஸோ டிவி, ஏசி, அப்ளையன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் அண்டு ஹோமு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் வெல்னஸ்ஸு, ஃபேஷனு, பேபி அண்ட் கிட்ஸு, ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விதம் அப்படின்றதுல வந்துட்டு கேட்டகரிஸில் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு வேளை லாகின் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல என்னுடைய டீட்டெயில் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ கேட்டகரிஸ் வாய்ஸ் பிரிச்சிருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க முடியும். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண மொபைல் கேஷிஃபை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கூட லிங்க் வச்சு அதுலேயும் வாங்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு இதில் நம்ம ஆப்பிள் அப்படின்றத சூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன இதில் வருதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணால் போக மாட்டேங்குதுங்க. வந்துருச்சு. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஃபோனு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், அதோடைய ஒரிஜினல் ரேட்டு போட்டு அதை வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இஎம்ஐ டென்யூரும் நம்மளால் வந்துட்டு இதில் போட்டுக்க முடியும். ஸோ என்ன டென்யூர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டுக்க முடியும். இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் போக இருக்கும். ஆமாம், 2 வருஷம் போக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ பை லக்கு எனக்கு வந்துட்டு என்னன்னா, எடுத்த உடனே பல்க் லோனுன்றது ஆஃப்டர் ஃபைனான்ஸ் அதுக்குள்ளே கிடைச்சிருக்குது எனக்கு. அதாவது ஆஃப்லைன் ஃபைனான்ஸில் கிடைச்சிருக்கு. பட் எனக்கு ஆன்லைன் ஃபைனான்ஸில் எடுத்த உடனே லேக்ஸ் கணக்கில் எனக்கு லோன் தர மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4000 5000 எனக்கு லிமிட் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ அந்த லிமிட்ல இருந்து தான் நான் கரெக்டாக 10,000 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிமிட்ல இருந்தால் கரெக்டாக பேமெண்ட் பண்ண எனக்கு அந்த லிமிட் அப்படின்றது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அந்த இன்க்ரீஸ்க்கு அப்புறமேட்டு தான் எனக்கு இப்போ வந்துட்டு 50,000 சில்லற அப்படின்ற வந்துட்டு ஒரு லோன் அமௌண்ட் எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் முக்கியமான விஷயம், கடனில் மாட்டக்கூடாதுன்னா ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பெரிய தொகை அப்படின்றது இருக்குது. நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்றது எடுத்திருக்க முடியும். எனக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பெரிய தொகை அப்படின்றது எடுக்கல. எனக்கு என்ன தேவையோ அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் தான் இதிலிருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் கரெக்டாக யோசித்ததுனால, கரெக்டாக செயல்பட்டதுனால எனக்கு வந்துட்டு இதில் நான் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு தேவையான அமௌண்ட் அப்படின்றத மட்டும் தான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு லோன் நமக்கு தேவையா, அந்த லோன் எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த லோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள அப்புறமா வாங்க. ஸோ தயவு செய்து எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ லிமிட் இருக்கா அப்போ எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அதை தாண்டி ₹1 வாங்காதீங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். வேற ஏதாவது இந்த ஆப் ரிலேட்டடாக கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை கொடுக்குறேன்.